பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஓகே, வேத வசனம் பிள்ளைகள் என்று சொல்லுகிறது. ம்? ஆ, யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்கிறாரு, யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவங்கெல்லாம், தேவனுடைய நாமத்தை விசுவாசிக்கிறார்களோ அவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள் என்று வேதவசனம் போதிக்குது. நம்பர் 1. நம்பர் 2, இயேசு சொல்கிறார், யோவான் 8வது அதிகாரம் நினைக்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பிசாசின் பிள்ளைகள் என பொய்யும் புரட்டுமா சொல்லிட்டு திரியிறீங்கப்பா, சரியாகவே பேசுறதில்ல அப்படின்னு சொல்லி பிசாசின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறார். 3வது, நீங்கள் கலாத்தியர் புஸ்தகத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா 3வது அதிகாரத்தில் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, பவுல், நீங்கள் விசுவாசிக்கிறபடியினால நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாமின் பிள்ளைகள். அதனால் ஆபிரகாமுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு சொந்தமாகுது அப்படின்னு சொல்கிறார். ஸோ வேதவசனம் இப்படியாய் நம்மளை பிள்ளைகள் என்று சொல்லுகிறது. அப்போது இப்போ முக்கியமான ஏரியாவுக்கு வருவோம். நம்ம ஒரு இடத்துல ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னா அவன் இயேசுவை விசுவசிக்கிறான், அவன் பைபிள் படிக்கிறான், ஜெபம் பண்ணுறான், அப்படிலாம் செஞ்சுட்டு வரும்போது அவன் சில நேரம் தவறுகிறான். அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்குறதில்ல, ஸ்கூலில் வாத்தியார் பேச்சு கேட்குறதில்ல, இல்லை பாஸ்டர் பேச்சு கேட்குறதில்ல, ஃபாதர் பேச்சு கேட்குறதில்ல, என்னென்னு வச்சுக்கோ. இல்லை அவன் சரியாக படிக்கிறதில்ல, இல்லை அவன் ஒழுங்காக இல்லை, இந்த காலத்து பசங்க மாதிரி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நாங்களும் அப்படி தான் இந்த மாதிரிலாம் தப்புலாம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது சினிமா பார்க்குறது, இல்லை பலான படம் பார்க்குறது, இதெல்லாம் தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த தப்பை தாவீது ராஜாவை பார்த்து நம்ம கற்றுக்கணும். அந்த தப்பை அவன் பண்ணதுக்கப்புறம், ஆமாம் நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். நம்பர் 1 இஸ் அக்கௌண்டபிலிட்டி. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ண, நான் தப்பு பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி வீம்பு பிடிச்சி பேசுகிறாங்க. இல்லை தப்பு பண்ணியாச்சுன்னா, ஓகே ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்புறம் 2வது போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம். இல்லை யாருக்கு எதிராக தப்பு பண்ணாங்களோ அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். இது ரொம்ப முக்கியம். 3வது, ஆண்டவரே என்னால் திருந்தி வாழவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். ஏன்னா கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்வார், கர்த்தர் தான் நம்மளுடைய இருதயத்தை மாற்றுவார். பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பற்றி யோசிங்க. காட்